சுகயீனம் காரணமாக பெங்காக்கில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் தனது 93வது வயதில் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 வருடங்களாக தாய்லாந்தை ஆட்சி செய்த மன்னர் பூமிபோல் அப்துல்யா தேஜின் மனைவியான ஸ்ரீகித் ராணி 2016ஆம் ஆண்டு தனது கணவனின் மறைவுக்கு ராஜ மாதாவாக நியமிக்கப்பட்டார். அந்நாட்டு மக்கள் அவரை தாய்லாந்து அன்னையாக அடையாளப்படுத்துகின்றனர். ஆகஸ்ட் 12ஆம் தேதி அவரது பிறந்த நாளை தாய்லாந்தில் அன்னையர் தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளனர். 1976ஆம் ஆண்டிலிருந்து குறித்த நடைமுறை காணப்படுகின்றது. இந்நிலையில் ராணியின் தேகம் பேங்காக் ரெயின் பேலஸில் உள்ள துசித்தோன் மண்டபத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இறுதி கிரியைகளை ராஜ மரியாதையுடன் ஒழுங்கு செய்யுமாறு மன்னர் வஜ்ரலாங்கோன் உத்தரவிட்டுள்ளார். மர்மமான ஹீலியம் பலூன்கள் சில தமது எல்லைப் பகுதியில் நுழைந்துள்ளதை அடுத்து லித்துவேனியாவின் 2 பிரதான விமான நிலையங்கள் மற்றும் பெலாரஸ் இராச்சியத்திற்கான எல்லைப் பகுதிகள் என்பன மூடப்பட்டுள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்கு வில்னியஸ் மற்றும் கவுனாஸ் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. தமது நாட்டின் ரேடர் கட்டமைப்பின் ஊடாக குறித்த மர்மமான பலூன்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. ஆயிரக்கணக்கான இவ்வாறான பலூன்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கடந்த வருடமும் லித்துவேனியாவுக்குள் 966 பலூன்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது.